செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க 2 பேர் ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன திருப்பி செஞ்சாலும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாம் வந்து விதைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இருக்கும், நம்ம குடும்பம் சாப்பிட்றதுக்காக இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் விதைச்சிருக்கிற இந்த எண்ணம், இந்த திருவிழா, இது எல்லாமே அடுத்து வர பல தலைமுறைகளுக்கானதை அவங்க விதைச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நான் இது செஞ்சோம் அது செஞ்சோன்றதை சொல்லவே முடியாது. எவ்வளோ செஞ்சாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நெல்ஜியராமன் ஐயா பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது இரா சரவணன் தான். அவங்க வந்து ரொம்ப தைரியத்தோடய வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி. அப்போ இங்கே சொல்லும்போது நான் வந்து விரல் கொடுத்தேன், உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தயவு செய்து அந்த உதவின்னு சொல்லவே சொல்லாதீங்க, அது வந்து கடமை. அதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னேன், அவங்க இப்போ செஞ்சுருக்கிறதுக்கு நாம் திருப்பி என்ன செஞ்சாலும் பத்தாது அப்படின்றது. நான் சில வருடங்கள் ரொம்ப வருஷமாக இராசனை கூப்பிட்டு தான் இருக்காங்க, ராஜீவ் சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொன்னாங்க. நான் இதையெல்லாம் பேசிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வரதை தடுத்துட்டே இருந்தேன். இப்போ சரவணன் இங்கே மட்டும் வரமாட்டேங்கிறீங்க, நான் வருவேன் நான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இனிமே வந்து அதை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாம், அதை நான் கடமையாக மட்டும்தான் பார்க்குறேன். இன்னொன்று, நான் இந்த மாதிரி நிறைய விழாக்களில் எங்கேயோ கடைசி ரோல் நின்று இந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்களில் வேடிக்கை பார்த்தவங்க தான். அப்படி வேடிக்கை பார்த்த உடனே இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடையில் ஏற்றி வச்சு இவ்வளோ பெரிய மக்கள் முன்னால் நிற்க வச்சது நீங்கள் எல்லாம் தான். ஸோ அவங்களை ஏதோ ஒரு சின்னதாக நான் திருப்பி செய்கிறது என் கடமையாக மட்டும்தான் பார்க்குறேன் நான். அப்படி நினைக்கிறது தான் எனக்கு சரியாக இருக்கணும்னு தோணுது. அப்படி செஞ்ச கடமையாக செஞ்ச எனக்கு நீங்கள் வந்து விருதெல்லாம் கொடுத்து இப்படி மக்களோட நிப்பாட்டி நீங்கள் வந்து அழகு பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த உழவர்களின் தோழன், இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த விருது நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை தாண்டி என்ன சொல்லணும்னா, சில விருது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும், சில விருது சந்தோஷம் கொடுக்கும், சில விருது வந்து உங்களுக்கு வந்து புகழ கொடுக்கும். ஆனால் சில விருது மட்டும்தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். அப்படியான விருதை நான் பார்க்குறேன். இதுக்கு எவ்வளோ தகுதியானவங்களாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து தன்னை மட்டும் பார்க்காம அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்காம மற்றவங்களுக்காக செய்யுது. ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அந்த உழவர்களோட தோழன் அப்படிங்கிறது பொறுப்பாக பார்க்குறேன். என்னால் இயன்றத கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்றதை மட்டும் இந்த மேடையில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன செய்யணும்னு தான் தெரியல. நான் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து விவசாயம் பண்ணுறதுலாம் தெரியல, ஆசையாக சும்மா பண்ணுறது தான். அதுவும் என்னோட மனைவி ஆசை, அவங்களுடைய ஆசை தான். அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் பார்க்க முடியுது. எந்தவித உரமும் சேர்க்காம நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து காய்கறிகளை செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத தாண்டி மனசுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஏன்னா என் பிள்ளைங்க வந்து நல்ல கத்திரிக்காயும் நல்ல இதெல்லாம் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி என் பிள்ளைக்கு ஒரு பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஊருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற இந்த விவசாயிகள் நம்ம என்ன சொல்லிட முடியும் இல்லையா? அதோட பெரிய விஷயம் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? இப்போ இந்த மாதிரி ஒரு திருவிழாவும் போது நான் என்ன நினைச்சேன்னா ஒரு மீட்டிங் மாதிரி இது நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி இல்லை, உண்மையிலே திருவிழா மாதிரி தான் இருக்கு. அந்த செட்டப் எல்லாமே என்னால் நம்ம சரியாக பார்க்க முடியாது. ஒரு 2 கிலோ அந்த பாரம்பரிய நெல் கொடுத்துட்டு அவங்க வந்து 4 கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது நெல்ஜியராமன் ஐயா உருவாக்குனது வந்து இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது நெல்ஜியராமன் ஐயா இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இது இன்னும் ஒரு சாட்சி. அவங்க இன்னும் பெருசா இது தொடரப்போகுதுங்கிறதும் எனக்கு தெரியுது. இவ்வளவு பேர் உள்ள இருக்கீங்க, அதுக்கு ஈக்குவலா நிறைய பேர் வெளியே இருந்தும் இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்வை. அப்போ நான் வரும்போது கேட்டேன், நெல் திருவிழான்னா என்னது, நம்ம திருவிழான்னா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு போது வந்து பார்த்தா இது வந்து ஒரு உலகத்தில் இருக்க எல்லா நாட்டில் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாடலை இங்கே சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது நிச்சயமா சொல்றேன். ஒரு 10 வருஷத்துலையோ 15 வருஷத்துலையோ இது உலகம் ஃபுல்லாக எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு இது அவ்வளவு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிற இங்கே இருக்கிற முன்னோடிகள் எல்லாருக்கும், சகோதரர் ராஜீவ் அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற எல்லா விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி தான் சொல்லணும். இது வாழ்க்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இது நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இதை செய்யறது
பல தலைமுறைகளுக்கானது இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. சசிகுமார் சார் போன வருஷம் வந்து இருக்கும்போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இங்கே மட்டும் நடத்தாமல் மற்ற ஊர்களையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டே தான் சொன்னாங்க. அதை நானும் கேட்டுக்கிறேன். இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் கொண்டு வரணும், நீங்கள் கொண்டு போகணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது எங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா, நானும் இருக்கேன், சசிகுமார் சாரும் இருக்கிறாங்க, எங்களால் ஏதாவது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக இருக்கின்றது இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். இந்த நெருக்கடிகளால் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளை நானும் வைக்கிறேன் சசிகுமார் சாரோட சேர்ந்து. மீண்டும் மீண்டும் பெரிய நன்றி இந்த நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷல் ஆகினதுக்காக. அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி இப்போதான் குழந்தை பிறந்துச்சு, அதை வந்து விட்டுட்டு இங்கே வந்தேன்னு சொல்லி. இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும்? எவ்வளோ பேர் நாளைக்கு அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் சொல்லிக்கலையே, இப்படி ஒரு நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன் தெரியுமா, இங்கே எனக்கு விருது கொடுத்தாங்க தெரியுமா, எப்படி கை தட்டினாங்க தெரியுமா, எல்லாரும் எப்படி சந்தோஷமாக என்னை பார்த்தாங்க தெரியுமான்றது. இதுதான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் பாராட்டுக்கும் விவசாய கருத்துக்கள் மேடையில் இருக்கிற எல்லாரும் பெரிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக என்னால் இயன்ற வரை முடிந்த வரை உழவர்களின் தோழனாக எப்பவுமே இருக்க முயற்சி செய்துகிட்டே இருப்பேன். என்னுடைய படங்களில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இது மாதிரியான நீங்கள் பண்ணுற பெரிய விஷயங்களை அதுலேயும் சொல்கிறதுக்கு நான் எப்படியாவது நான் முயற்சி செய்வேன். நீங்கள் எல்லாரும் கைதட்டி கொடுத்த இந்த வெளிச்சம் அது இன்னும் நல்ல விஷயங்களுக்கு அந்த வெளிச்சம் பயன்படுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்கள் கொடுக்குற இந்த அன்பெல்லாம் என்னை இன்னும் ஒரு நல்ல மனிதனாக மாற்றும். அந்த மனிதன் இன்னும் நிறைய பேர் நல்லதாக மாறும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை எல்லாருக்கும் நன்றி. மேடையில் என்னை பாராட்டி கேட்க அத்தனை பேரையும்